அது கோவிட்ல தேவையில்லை வணக்கம். பாண்டிச்சேரி போலீஸ் சார்பாக ரீசெண்டாக வந்து பைக் தெஃப்ட் நடக்கிறதுனால அதுக்கான வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் நாங்கள் போட்டிருந்தோம். ஜூலை மாதம் கிராண்ட் பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் 5 வெஹிக்கிள் தெஃப்ட் கேசஸ் இருந்துச்சு, 2 வீலர் தெஃப்ட் கேசஸ். அதுக்காக எஸ்பி ஈஸ்ட் ஈஷா சிங், இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், எஸ்ஐ முருகன், அதே மாதிரி ஈஸ்ட் க்ரைம் டீம் பெரியண்ணசாமி அவங்க தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு இந்த பைக் தெஃப்ட் கேசஸ் யார் பண்ணுறா, எந்த இடத்துலேருந்து நடக்குது, என்ன டைமிங்கில் நடக்குது அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணி அதுக்காக ஒரு டெடிக்கேட்டட் டீம் போட்டிருந்தோம். அந்த டீம் வந்து ஜூலை மாதம் நடந்த 5 கேஸை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணும்போது 11ஆம் தேதி ஆகஸ்ட் 11 ஆஃப்டர்நூன் 2:45க்கு அண்ணா சாலையில் செக்கிங் பண்ணும்போது ஒரு வண்டி நம்பர் பிளேட் இல்லாமல் வந்ததை ஸ்டாப் பண்ணி அவங்க செக் பண்ணும்போது அவர் கொஞ்சம் முன்னுக்கு பின்னா வந்து பதில் சொல்லிட்டு இருந்தார். தீர விசாரித்ததில் அவரோட பேர் வந்து ராஜதுரை, 34 வயசு. அவங்க அப்பா பெயர் சூரியமூர்த்தி. அட்ரஸ் வந்து சலமேடு, விழுப்புரம், தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட். அவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு விசாரிக்கும் போது அந்த வெஹிக்கிள் டீட்டெயில் அதை நம்ம விசாரிக்கும் போது அது வந்து ஒரு திருடு போன வண்டின்னு நம்மளுக்கு தெரிய வருது, நம்ம கேஸில் இன்வால்வ்டு. ஸோ அதனால் இமீடியட்டாக வந்து அந்த பர்டிகுலர் கேஸில் வந்து அவரை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணுறோம். அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் பண்ணதுக்கப்புறமா திருப்பி அவரை வந்து ஒரு 3 நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது அவர் இந்த வண்டி மட்டும் இல்லாமல் இது போல் பல வண்டியை வந்து திருடினது வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த வண்டி எல்லாமே புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு இடத்துல அவர் வந்து திருடி இருக்கார். இவர்கிட்டேருந்து மொத்தம் வந்து 22 2 வீலர்ஸ் வந்து நம்ம வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். இவரோட வாக்குமூலத்தில் இந்த 22 2 வீலர்ஸில் 5 2 வீலர் வந்து கிராண்ட் பஜார் போலீஸ் ஸ்டேஷன், 2 2 வீலர் ஒடியன் சாலை, 1 வந்து ஜிஞ்சி போலீஸ் ஸ்டேஷன், 1 வந்து கடலூர் போலீஸ் ஸ்டேஷன். இது மட்டும் இல்லாமல் மீதி ஒரு 11 2 வீலர்ஸ் வேறு இடத்துல சொல்கிறாரு. அதோட நம்பர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கு, எந்த ஸ்டேஷனில் வந்து அந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்ட்டு. ஒட்டு மொத்தமாக வந்து 22 2 வீலர்ஸ் வந்து இவர்கிட்ட நம்ம வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். இவரோட மோடஸ் ஆப்பரண்டை வந்து இவர் 34 வயசு, கல்யாணம் ஆகிட்டு 3 பசங்க இருக்காங்க. இவர் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காப்புல. இதுக்கு முன்னாடி பழைய கேசஸில் வந்து ஒரு ஹர்ட் கேஸ் வந்து விழுப்புரம் தாலுக் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பஸ்ஸில் வந்து அங்கேருந்து விழுப்புரம்லேருந்து இது மாதிரி பாண்டிச்சேரி வந்துட்டு இங்கே வந்த பழைய வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து இந்த பழைய ஸ்ப்ளெண்டர் இதிலெல்லாம் வந்து ஒரு டூப்ளிகேட் கீ மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அதன் மூலியமாக வந்து இந்த வண்டியை வந்து ஆக்சஸ் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வண்டியை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிராம பகுதிகளில் கம்மி விலையில் யார் யாரெல்லாம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கம்மி விலையில் வந்து இவர் விற்கிறாரு. இவரோட வாக்குமூலம் மூலியமாக 22 வெஹிக்கிள்ஸ் நம்ம வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். இந்த சீஷர் அண்ட் இவர் அரெஸ்ட் பண்ண இதில் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன், ஈஸ்ட் க்ரைம் டீம் பெரியண்ணசாமி, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கிரேட் எஸ்ஐ லக்ஷ்மி நாராயண், எஸ்ஜிஹெச்சி சுரேஷ், ஹெட் கான்ஸ்டபிள் லக்ஷ்மிகாந்தன், கான்ஸ்டபிள் ஸ்ரீராம், சத்யமூர்த்தி, இலக்கியவேந்தன் அண்ட் சந்துரு, இவங்க எல்லாருமே வந்து மிக தீவிரமாக வந்து உழைச்சிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெஹிக்கிள் தெஃப்டை தடுக்கிறதுக்காக எந்தெந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து இந்த வருஷத்தில் வந்து வெஹிக்கிள் தெஃப்ட் நடந்திருக்கோ அந்த இடத்தெல்லாம் நம்ம ஹாட்ஸ்பாட்டில் மேப் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எந்த டைமில் நடக்குது, இரவு நேரமாக இல்லை பகல் நேரமாக அப்படின்றதையும் வந்து அனலைசிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி வெஹிக்கிள் செக்கிங், அது மட்டும் இல்லாமல் பீட் ப்ளஸ் க்ரைம் டீமோட ரோந்து பணியை வந்து அந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற இடத்துல சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் வந்து அடுத்து நம்ம வந்து வழி நடத்திட்டோம். ஓவரால் மொத்தம் 22 வெஹிக்கிள்ஸ், பழைய வெஹிக்கிள்ங்கிறத ஒரு வண்டி கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் கிட்ட வரும் வெஹிக்கிள் செக்கிங். அப்போ அதன் மூலியமாக அவரை விசாரிக்கும் போது
இது மாதிரி நிறைய இடத்துல பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் கிராண்ட் பஜாரில் ஜூனில் 3 கேஸு, ஜூலையில் 2 கேஸு, ஒடியன் சாலையில் வந்து 2 கேஸு, இந்த 7 பைக்ஸ் வந்து நம்மளோட பாண்டிச்சேரியை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் மீதி 2 நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணது, ஒன்று வந்து ஜிஞ்சி போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்று வந்து கடலூர் போலீஸ் ஸ்டேஷன். மீதி இன்னும் இருக்க 2 வீலர்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஏன்னா நம்பர் பிளேட்லாம் சேஞ்ச் பண்ணதுனால அது வந்து எந்த ஸ்டேஷன்லேருந்து மிஸ் ஆகிருக்கும். ஏன்னா சில இடத்துல வந்து பழைய ஓனர் வந்து இன்னொருத்தருக்கு விற்றுட்டு இருக்காங்க. ஸோ அது யார்கிட்டேருந்து இவர் எடுத்திருக்காரு, எந்த டிஸ்ட்ரிக்ட்லன்றதை விசாரிச்சுட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அந்தந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறோம். பின்னாடி இருந்து எடுத்துக்கோண்டா, பைக் கூட சேர்த்துங்களா? டேய் பின்னாடி இருந்து பின்னாடி வாங்க. ஒருத்தர் ஆட்டாதா கொஞ்சம் பின்னாடி காத்தின எப்போ காத்து நம்மளோட ஹலோ ஹலோ லைட்டாக இருக்கான் அவன் கூட அப்படியே இது பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தேன் வேற யாரும் வந்தா பார்த்தலாம். வேற வரல. போங்க போங்க போன போன. சரி போங்க.